ஃப்ளவர் ஹார்ன் மீன்களைப் பற்றிய தெளிவான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. மீன் வளர்ப்பின் அதிசயம். இது ஒரு சாதாரண மீனை பற்றியல்ல, மீன் வளர்ப்பு உலகில் கிங் என்று அழைக்கப்படும் ஃப்ளவர் ஹார்ன் மீன்களைப் பற்றித்தான். இவை இயற்கையாக ஆற்றில் உருவானவை அல்ல. 1990களில் மலேசியா மற்றும் தாய்லாந்து நாடுகளில் பல்வேறு சிச்சிலிட் வகை மீன்களை கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலப்பின மீன் இது. இன்று உலகமெங்கிலும் உள்ள மீன் பிரியர்களின் முதல் தேர்வாக இது இருப்பதற்கு காரணம் அதன் வசீகரமான தோற்றம் மற்றும் அறிவுத்திறன். தனித்துவமான தோற்றம். ஃப்ளவர் ஹார்ன் மீன்களை பார்த்த உடனேயே நம்மை கவர்வது அதன் தலையில் இருக்கும் அந்த பெரிய உருண்டை வடிவம்தான். இதை காக் அல்லது நச்சல் ஹம்ப் என்று அழைப்பார்கள். சீன கலாச்சாரத்தில் இந்த தலையமைப்பு செல்வத்தின் கடவுளை குறிப்பதாக கருதப்படுகிறது. அதன் உடலில் இருக்கும் கருப்பு நிற புள்ளிகள் மலர் இதழ்கள் போல தோன்றுவதால் இதற்கு ஃப்ளவர் ஹார்ன் என்று பெயர் வந்தது. இந்த புள்ளிகள் சில சமயம் சீன எழுத்துக்களைப் போலவும் காட்சியளிக்கும். இது வளர வளர அதன் உடலில் தோன்றும் இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு நிறங்கள் காண்போரை கட்டிப்போடும் அழகுடையவை. இதன் அறிவுத்திறனும் சுபாவமும். மற்ற மீன்களைப் போல இது சும்மா நீந்திக் கொண்டிருக்காது. இதற்கு நல்ல அறிவுத்திறன் உண்டு. தன் உரிமையாளரை அடையாளம் காணும் சக்தி இதற்கு உண்டு. நீங்கள் தொட்டியின் அருகில் சென்றால் ஒரு நாய் வாலாட்டுவது போல இது உங்கள் கை அசைவுகளுக்கேற்ப எதிர்வினையாற்றும். இதனால்தான் இதனை செல்லப்பிராணி மீன் என்று அழைக்கிறார்கள். ஆனாலும் இவை மிகவும் ஆக்கிரமிப்பானவை. தனது எல்லையை யாரும் ஆக்கிரமிப்பதை இவை விரும்புவதில்லை. எனவேதான் ஒரு தொட்டியில் ஒரு ஃப்ளவர் ஹார்ன் மீனை மட்டுமே வளர்க்க வேண்டும். பராமரிப்பு முறைகள். இந்த மீனை வளர்ப்பது ஒரு கலை. அதற்கு சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். தொட்டியின் அளவு. இது 1 அடி வரை வளரக்கூடியது என்பதால் குறைந்தது 4 அடி நீளமுள்ள தொட்டி அவசியம். நீரின் தரம். நீரின் வெப்பநிலையை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரை சீராக வைத்திருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை நீரை மாற்ற வேண்டியது அவசியம். உணவு. அதன் நிறம் மற்றும் தலையின் வளர்ச்சியை அதிகரிக்க புரதச்சத்து நிறைந்த தரமான உணவுகளை வழங்க வேண்டும். ஃப்ளவர் ஹார்ன் மீனுக்கான உணவு அட்டவணை. டெய்லி டயட். இந்த மீன்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை காலை மற்றும் மாலை உணவு கொடுப்பது சிறந்தது. சிறப்பு உணவுகள். ஒரே மாதிரியான உணவை தராமல் வாரம் ஒரு முறை மாற்றிக் கொடுப்பது மீனின் செரிமானத்திற்கு நல்லது. புரோட்டீன் பூஸ்ட். வாரம் 2 முறை பிளட் வர்ம்ஸ் அல்லது நறுக்கிய ஆட்டிறைச்சி இதயம் ஹம்பி ஹெட் மிக்ஸ் கொடுக்கலாம். செரிமானத்திற்கு வாரம் ஒரு முறை வேக வைத்த பட்டாணி தோல் நீக்கியது கொடுக்கலாம். இது மீனின் வயிற்றில் வாயு தொல்லை ஏற்படாமல் தடுக்கும். பட்டினி நாள். வாரத்தில் ஒரு நாள், உதாரணமாக ஞாயிறு, மீனுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது அதன் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்த உதவும். உணவு கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய 5 விதிகள். அளவோடு கொடுங்கள். மீன் 2 நிமிடத்திற்குள் சாப்பிட்டு முடிக்கும் அளவு மட்டுமே உணவு போடவும். மீதி இருக்கும் உணவை உடனே அகற்றிவிடவும். இல்லையெனில் தண்ணீர் கெட்டுவிடும். அதிகப்படியான உணவு. ஓவர் ஃபீடிங். ஃப்ளவர் ஹார்ன் மீன்கள் எப்போதும் பசியுடன் இருப்பது போலவே தோன்றும். ஆனால் அதிக உணவு கொடுத்தால் அதன் வயிறு உப்பிக்கொள்ளும். ப்ளோட்டிங். இது உயிருக்கே ஆபத்தானது. உயிருள்ள உணவுகள். ஆற்றில் பிடித்த மீன்கள் அல்லது புழுக்களை நேரடியாக கொடுப்பதை தவிர்க்கவும். இதில் பாக்டீரியா தொற்று இருக்க வாய்ப்புள்ளது. எப்போதும் ஃப்ரோசன் அல்லது ப்ராசஸ்ட் உணவுகளை பாதுகாப்பானது. நிறம் மாற. ஸ்பைருலினா கலந்த உணவுகள் மீனின் உடலில் உள்ள நீலம் மற்றும் வெண்மயிறு நிறங்களை மெருகூட்டும். தண்ணீர் பராமரிப்பு. புரதச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கும்போது தண்ணீர் சீக்கிரம் அழுக்காகும். எனவே வாரம் ஒரு முறை 30% தண்ணீரை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். பரிந்துரைக்கப்படும் பிராண்டுகள். எக்ஸோ ஹம்பி ஹெட் தலை வளர்ச்சிக்காக. ஒகிகோ பிளாட்டினம் நிறம் மற்றும் தலை வளர்ச்சிக்காக. கிராண்ட் சூமோ ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்காக. ஃப்ளவர் ஹார்ன் மீன்கள் வளர்ப்பது என்பது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும் சிறந்த வழி. வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் என வாஸ்து என நம்பப்படுகிறது. ஒரு சிறந்த நண்பனைப் போல நம்முடன் பழகும் இந்த மீனை வளர்ப்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். இந்த தகவல்